உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏற்காடுல என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மூலமா உங்களை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரேன். உங்களுக்கு மகனோ மகளோ கிடையாது. நீங்க ஒரு ஒண்டிக்கட்ட பிரம்மச்சாரி. உங்களுக்குன்னு யாருமே கிடையாது. இப்ப சொல்லுங்க, மாரிக்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறது யாரோட குழந்தை? உண்மையை சொல்லுங்க. சொல்றேன். அந்த குழந்தை கடவுளோட குழந்தை. எனக்கு கடவுள் கொடுத்த குழந்தை. கடவுளோட குழந்தையா? ஒண்டிக்கட்டையா இருந்த எனக்கு துணைக்காக கடவுள் கொடுத்த குழந்தை. என்ன சொல்றீங்க நீங்க? கடவுள் கொடுத்த குழந்தைனா இப்ப நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சாஸ்திரி சார். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. புரியுற மாதிரியே சொல்றேன். நான் இங்க பக்கத்துல இருக்கிற தேவி கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு அம்பாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு நாள் கோவில் மணி அடிச்சது. அங்க போய் பார்த்தா சுவாமி சன்னிதானத்துல இந்த குழந்தை இருந்தது. இப்படிதான் அந்த குழந்தை எனக்கு கிடைச்சது. தேவியோட சன்னிதானத்துல அந்த குழந்தை எனக்கு கிடைச்சதுனால நான் அந்த குழந்தைக்கு தேவின்னு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு வர்றேன். ஆனா இந்த உண்மையெல்லாம் வெளியில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால என் சொந்த பொண்ணோட குழந்தை, என் பேத்தின்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு வர்றேன். மாரியோட குழந்தையும் இதே ஏற்காட்டுல பிறந்துதான் காணாம போயிருக்கு. அப்ப கோயில்ல இருந்து இவர் எடுத்த குழந்தை அந்த குழந்தையா இருக்குமோ? அப்ப மாரிக்கிட்ட இப்ப இருக்கிறது மாரியோட குழந்தை தான், என்னோட பேத்தி தான். சார், நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? நான் சொன்னதெல்லாம் அந்த கடவுள் சத்தியமா உண்மை சார். நான் நம்புறேங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். குழந்தை யாரோடதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சந்தோஷமா கிளம்புறேங்க. வரேங்க. சரி சார், ஒரு நிமிஷம். அந்த குழந்தையோட அப்பா அம்மா யாரு, எந்த ஊரு, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? இப்ப எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. நேரம் காலம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். என்ன சார், என்ன அப்படி பாக்குறீங்க? குழந்தை பத்தின விஷயத்த எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாம சத்தியம் பண்ண சொல்லல. எல்லா குழந்தையோட பாதுகாப்புக்கு தான். சார், நான் உங்ககிட்ட சொன்ன இந்த உண்மையை வேற யாருக்கிட்டையும் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இது சத்தியம். என்ன நீங்க நம்பலாம். ரொம்ப நன்றி சாஸ்திரி சார். அப்போ நான் கிளம்புறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.